இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 12, 2025 12/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் காலை 11:53 வரை, அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி காலை 8:42 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அமிர்த யோகம் காலை 12 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகா சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. மனசில் தேவையில்லாத விரயங்கள் மட்டும் இல்லைங்க, கையில் இருக்கிற பணம் கரையிற மாதிரி வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்துக்காக பெருசாக பாதிப்பில்லை, பட் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான அலைச்சல் இருக்கும். நேர விரயம் ஏற்படும். குடும்பத்தினரின் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். மனசுல ஒரு விதமான தயக்கம், பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணின தப்போ இல்லை பண்ணின விஷயமோ தப்போன்ட்டு ஒரு பயத்தில் இருப்பீங்க. அதனால் கவலை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. செல்வாக்கு மிக்க நபர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டு காரிய வெற்றிக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு பேசுங்க, சங்கடம் விலகும். வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் தன வரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்துல சற்று முன்கோபம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சக பணியாளர்கள் மூலமாக ஒத்துழைப்புக்கு நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமா உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. தசமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானம் தவறாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்று வருமானத்தில் குறைவு இருக்காது. அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள். வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். இதுக்கு நடுவில் உங்களோட சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடணும். உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தையும் கவனிக்கணும். இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்குது. அது பதட்டத்தை கொடுக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் அது சாதகத்தை ஏற்படுத்தும். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க. நிலம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன். இது உங்களுக்கு ஒரு விதமான அலைச்சலை ஏற்படுத்தும், ஒரு விதமான மன சலனத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நட்பு ரீதியான விஷயங்கள், கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யார்கிட்டையும் அவசரப்பட்டு உங்கள் தரப்பு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. அவங்க சொல்கிறத பொறுத்து பதில் சொல்லுங்கள். அவசரப்பட்டு சொன்னீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளியில் வந்துடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்துக்காக சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு மனசலனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் ஒரு விதமான பதட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் சில சமயம் தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அதனால் தடுமாற்றம் ஏற்படும். மனசுக்கும் வார்த்தைக்கும் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால மனசில் ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அது சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வார்த்தை விரயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கும் செய்யக்கூடிய காரியத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கிண்டல் கேலி அல்லது கோபத்தில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையிலோ அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகள் ஏற்படும். அரசாங்க வகையிலனா நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ்க்காகவோ அல்லது ஜிஎஸ்டிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அது பண விரயத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன். இதனால் உங்களுக்கு நட்பு ரீதியாக அல்லது உறவுகள் ரீதியாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அனுசரணையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க குதர்க்க பேச்சுக்களை பேசி உங்களை பதட்டப்படுத்துவாங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் வேலைக்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வயது முதிர்ந்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை விட ஒரு 10 வயசு 15 வயசு மூத்தவங்க உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை எதிரியாக பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நிலத்தில் முதலீடு செய்கிறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பு ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. 6ஆம் இடத்துல சனி சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டூர் சம்பந்தமாக வெளியூர் பிரயாணம் இருந்தாலோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களோ இல்லை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலோ உங்களுக்கு மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், புதுசாக கடன் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளினால் சக பணியாளர்கள் விஷயத்தில்
தேவையற்ற மனஸ்தாபம் அல்லது விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவர்களால் உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குது. ஆனால் இந்த தடுமாற்றம் தேவையில்லாத விஷயங்கிறது உங்களுக்கு நாளைக்கு விட்டுட்டு நாளானைக்கு மேலே தெரிய வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி, 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் பயத்தையும் மனக்லேசத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் பண பரிமாற்றத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வாங்கின பணத்தையே திருப்பி கேட்பீங்க, கொடுத்த பணத்தை ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வியாபார விஷயமா அதிகமான பண முதலீடுகள், அதிகமான பண டிரான்சாக்ஷனை தவிர்க்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். இது விசாக நட்சத்திரத்துக்கும் பொருந்தும், அனுஷ நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். ஆனால் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களால சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பதட்டம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். நீங்கள் படிப்பு சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் லீகல் ஒப்பீனியன், லீகல் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அலைச்சல் ஏற்படும். இது உங்களுக்கு உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் செயல் வடிவத்தில் தாமதம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் நீங்கள் பதட்டம் அடைந்து அடுத்தவங்க கிட்ட கோபத்தில் வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு வீண் வருத்தம் ஏற்படும். அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. இது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தேக்க நிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு மனபாரம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. மனசு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது எதிர்மறையாக இருக்குது. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வழக்கு விஷயத்தில் ஒரு நற்செய்தி காத்துட்ருக்கு. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மேல்முறையீட்டுக்கு போனாலும் கவலைப்படாதீங்க, வழக்கில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாகவோ, குறிப்பாக அவருடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமான ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் பேசுறது குதர்க்கோன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க அல்லது நீங்கள் பேசுகிறத ரசிச்சுட்டு போவாங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு லீகல் பிரச்சனைகளை சமாளிப்பார்கள். கும்பராசி, குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது. பதட்டத்தில் உளறி கொட்டி கிளறி மூடுவீங்க. அடுத்தவங்களுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்துமாங்கிறது கூட யோசிக்க மாட்டீங்க. எதிரிகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவதனால நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன் கொடுத்தவரோ இல்லை நீங்கள் கடன் வாங்கினவரோ
யாரோ ஒருத்தர் உங்களை கார்னர் பண்ணுவாங்க, நீங்கள் இன்னைக்குள்ள பணத்தை கட்டுன்னு சொல்கிற மாதிரி. அதனால் பதட்டம் அடைவீர்கள். தடுமாற்றத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், தக்க உதவிகளை செய்யும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க, அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, மனசில் இருக்கிற குழப்பத்தை சரி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரன் வக்கர சனியோடு சேர்றதுனால நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். என்ன கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்கன்னா அதை கண்டுக்காமல் போகிறது நல்லது. நீங்களும் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தெளிவான சிந்தனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வேலை சம்பந்தமாக அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது. மனசு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும், உடம்பு வேற ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும். அதனால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை வராது. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக பிரச்சனை வராது. இன்றைக்கி மனசு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தாமதத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுடைய அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படாது. ஆனால் அவங்க உங்கள் பேச்சை கேட்டாங்களேந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.